கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 600 படுக்கைகளுடன் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தாலும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கென்று பிரத்யேகமாக இன்னமும் கூட ஒரு 50 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. மெத்தனால் பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடனடியாக பார்வை பறிபோகும், இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்றவைகள் எல்லாம் படிப்படியாக செயலிழக்க தொடங்கும் என்பதால் அவர்களுக்கு தேவையான இந்த சிகிச்சை முறைகளை மருத்துவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முறையாக மூக்கு வழியே பிராணவாயு செலுத்துதல், நரம்பு வழியே அந்த டிப்ஸ் செலுத்துதல், எத்தனால் ஊசி முதல் 1 மணி நேரத்திற்கு ஒன்றும், பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1 ml என்கின்ற வகையிலான எத்தனால் ஊசி, லியூகோவீரின் என்கின்ற ஒரு 10 mg ஊசியை நரம்பு வழியாக 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை செலுத்துவது, இரத்த சீரகத்தில் உள்ள பைகார்போனேட் அளவினை சரி செய்ய சோடா பைகார்பனேட் ஊசி செலுத்துதல், ஹீமோடயாலிசிஸ் செய்தல், பேண்டோபிரிசோல் ஊசி போடுதல், செயற்கை சுவாசம் அளிப்பதற்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளித்தல் என்று பல்வேறு வகையான சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. எனவேதான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வீடுகளுக்கே தேடிச் சென்று அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க செய்கிற அந்த பணி செய்யப்பட்டது. பொதுவா ஆய்வு செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். அது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சித் தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது, ஓம்பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போன ஒரு 10வது நிமிடம்தான் நானும் பெருமதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேலு அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்துக் கொண்டிருக்கிற படுக்கையிலுமே அந்த ஓம்பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சித் தலைவர் இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.